அரசாட்சியில் நம்பிக்கை கொண்டு வாழும் அன்பின் இறை சமூகமே, இன்று பொது காலத்தின் 34ஆம் ஞாயிறு. இன்றைய நாளில் தாய் திருவையோடு இணைந்து கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். அரசன் என்பவன் அதிகாரத்தையும் சட்ட திட்டங்களையும் மட்டுமே முன்னிறுத்தி வாழ தேர்ந்தெடுக்கப்படவில்லை. மாறாக மனிதம் காக்கவும் அன்பை அரசாட்சியின் அடித்தளமாக கொண்டு தன்னுயிர் ஈந்து மக்கள் வாழ்வு பெற உழைக்க வேண்டும். உலகம் மீட்பு பெற தன்னை சிலுவையில் கையளித்தவர் தான் இன்று நாம் விழா கொண்டாடும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீர் யூதரின் அரசனானால் உன்னையே விடுவித்துக்கொள் என்று எள்ளி நகையாடிய படை வீரர்களே, இவர் உண்மையாகவே இறைமகன் என்று அறிக்கையிடும் அளவிற்கு இயேசுவின் சிலுவை தியாகம் வெளிப்பட்டது. முதல் வாசகத்தில் தாவீதை இஸ்ரேலின் அரசனாக இஸ்ரேலின் பெரியவர்கள் திருப்பொழிவு செய்கின்றனர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று ஆண்டவர் வாக்களித்த செய்தியை கூறி திருப்பொழிவு செய்கின்றனர். இதேதான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் தம் வழியாக தந்தை கடவுளுக்குள் ஒப்புரவாக்க விரும்பினார் என்ற சிலுவை சாவின் தெய்வீக ரகசியத்தை இரண்டாம் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் கூட இயேசு கல்வனுக்கு விண்ணரசை பரிசாக கொடுத்தார். இன்றைய பெருவிழா பலியில் பங்கு எடுத்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் இயேசுவை போல் நம் குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் அன்பால் ஆட்சி செய்ய அருள் கேட்போம். நமது ஆட்சியாளர்கள் சுயநலம் இல்லாமல் ஆண்டவரின் உதவியோடு தலைமை தாங்கி வழிநடத்தும் நல்ல ஆயனாக செயல்பட தொடர்ந்து ஜெபிப்போம். பலியில் இணைவோம். ஆண்டவர் அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவராய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளா என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவராய் நாம் செல்லுவோம். வருகிறார் தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, அகில உலக திரு அவை கிறிஸ்து அரசுடைய பெருவிழாவை கொண்டாடும்
இந்த நன்னாளில் முதற்கண் உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1925 ஆண்டில் 11ஆம் பயஸ் பாப்பரை தந்தை அவர்கள் அகில உலக திருச்சபையும் இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பணித்தார். பொதுக்காலத்தின் 33 வாரங்கள் நிறைவாகவும் திருவருகை காலத்தின் துவக்கத்திற்கு இடைப்பட்ட நிலையில் இந்த திருவிழா வருவதை நாம் பார்க்கிறோம். அரசர்களும் அரசாங்கங்களும் அழிந்து போய் இன்றைக்கு மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில், ஜனநாயக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த விழாவை கொண்டாடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் உண்மையான அரசர், உயிருள்ள அரசர், மக்களின் அரசர், மக்களின் நலனில் அக்கறை வைத்த அரசர், சுயநலமில்லாத அரசர், தன் உயிரையே மக்களுக்காக கொடுத்த அரசர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். மற்றவர்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், மடிந்து போனார்கள். என்றைக்கும் உயிரோடு இருந்து நம்மை வழிநடத்தி காக்கின்ற நம்முடைய அன்பு தேவன் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் என்றும் ஆண்டவராகவும் அரசராகவும் மீட்பராகவும் இரட்சகராகவும் நம்மை வழிநடத்தும் பாதுகாவலராகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவை மறுதலித்து ஆண்டவராகவும் அரசராகவும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பலவிதமான வேறு சக்திகளின் பின்னால் சென்றிருந்தால் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை புது வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே,
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாமல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானே, அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்து படைப்பனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாயிருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன்.
எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 12 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கட்புலன் ஆகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கட்புலன் ஆகுபவை கட்புலன் ஆகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தினவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுந்தோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திலவுலம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீரின்றி என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அருமை நண்பர்களே, இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெர்மன் நாட்டு இளவரசர் ஒருவர் இங்கிலாந்து தேசத்தின் பக்கங்காம் அரண்மனையை சந்திப்பதற்காக வந்தார். அவர் சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே உலகத்தின் பல அரசர்களின் படங்கள் மாட்டப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து ரசித்துக் கொண்டே போகிறார். ஒரு கட்டத்தில் ஒரு வித்தியாசமான அரசருடைய படம் அவருடைய கண்ணில் படுகிறது. தலையிலே பொன்முடிக்கு பதிலாக முள்முடி சூடப்பட்டிருக்கிறது. கையிலே மோதிரங்களுக்கு பதிலாக ஆணிகள் அறையப்பட்டு இருக்கின்றன. மார்பிலே கவசத்திற்கு பதிலாக ஈட்டி குத்தி திறந்திருக்கிறது. கால்களிலே பாத அணிகளுக்கு பதிலாக ஆணிகள் அறையப்பட்டிருக்கின்றன. சிம்மாசனத்திற்கு பதிலாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்தவுடனே அவர் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்து விடுகிறார். இதுவரைக்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு அரசனை பார்த்ததில்லையே என்று சொல்லி பக்கத்தில் இருந்த சிப்பந்தியை பார்த்து கேட்கிறார், யார் இந்த அரசர்? அப்போது அந்த சிப்பந்தி சொல்கிறார், அரசரே, இவர்தான் ஆண்டவர் இயேசு, யூதர்களின் ராஜா. உங்களுக்காகவும் இந்த உலகத்தின் மீட்புக்காகவும் தன்னையே கல்வாரி சிலுவையில் பலியாக்கிய ஆண்டவர் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு கணம் புல்லரித்து போய் அவர் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது. அப்படியே மீண்டும் அந்த படத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். கீழே பார்க்கின்ற போது ஒரு வரி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உனக்காக நான் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? என் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் ஆண்டவர் இயேசு அரசர் என்ற திருவிழாவை கொண்டாடும் இந்த நேரத்தில் இந்த விஷயம் நமக்கு மிகவும் பரிச்சயமானது. விவிலியத்தில் அரசர்களை பார்க்கிறோம். தாவீது அரசனிலிருந்து, சாலமோன் அரசனிலிருந்து, இறைவாக்கினர்களிலிருந்து, நீதி தலைவர்களிலிருந்து பல பேரை நாம் பார்க்கிறோம். அதே போல நாடுகளிலே அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம். நம்முடைய தமிழகத்தில் சேர, சோழ, பாண்டியர்கள் என்று சொல்லி ஆட்சி செய்ததை நாம் பார்க்கிறோம்.
ஆகையால் நமக்கு இது பரிச்சயமான ஒன்று, தெரியாத ஒன்று அல்ல. ஆனால் இத்தனை ஆட்சிகளும் இருக்குமிடம் தெரியாமல் போய்விட்டன. இத்தனை அரசர்களும் இருக்குமிடம் தெரியாமல் போய்விட்டார்கள். அவராண்டார், இவராண்டார், அனைவர் ஆட்சியிலும் ஜனங்களே மாண்டார்கள். ஆட்சியை மாற்றி புண்ணியமில்லை, அடிப்படையே மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு புது கவிஞன் பாடுகிறான். எல்லா ஆட்சிகளும் தரைமட்டமாக்கப்பட்டதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இன்றைக்கு குடிமக்களாக குடியாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஜனநாயக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு அரசரை பற்றி மட்டும்தான் நாம் பேச முடியும். உலகங்களையும் ஆட்சி செய்கின்ற ஆண்டவர், மேலுலகம் கீழுலகம் அனைத்து உலகங்களும் அவர் முன்னால் மண்டியிட அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரசர், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எக்காலத்திலும் உண்மையான உயிருள்ள நிலையான அரசராக இருக்கிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். அவர் ஒருவர் மட்டும்தான் அரசன் என்று அழைக்கப்பட தகுதி இருக்கிறது. மற்றவர்களெல்லாம் வந்தார்கள், போனார்கள், அவர்கள் வாழ்வு நிறைவு பெற்றுவிட்டது. ஆனால் முடிவில்லாத வாழ்வு, நிலையான வாழ்வு, நிறை வாழ்வை கொடுக்கிற ஒரே ஒரு அரசர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். திருவள்ளுவர் அழகாக சொல்லுகிறார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று சொல்லப்படும். யார் ஒருவர் நீதி நெறி தவறாமல் பிழையாமல் மக்களின் நலன் கருதி நல்லதொரு ஆட்சியை செய்கின்றார்களோ அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த இலக்கணத்திற்கு ஏற்றார் போல் பார்த்தால் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டும்தான் உண்மையான அரசராக இருக்கிறார். இன்னொரு குறளிலும் சொல்லுகிறார் திருவள்ளுவர், கொடை, அழி, செங்கோல், குடி ஓம்பல் இவை நான்கும் உடையனாம் வேந்தற்கு ஒளி என்று சொல்லுகிறார். கொடை என்றால் கொடுப்பது, இருப்பதையெல்லாம் கொடுப்பது. அழி என்றால் உயிரையும் கொடுப்பது, தன் மக்களுக்காக உயிரையும் கொடுப்பது. செங்கோல் நீதி நெறி வழுவாமல் உண்மையின் சாட்சியாக வாழ்வது, எல்லா மக்களுக்கும் எல்லாமாக இருப்பது. குடி ஓம்பல் மக்களுடைய நலனை மனதிலே கொண்டு சுயநலத்திற்கு இடமில்லாமல் வாழ்வது. இந்த இலக்கணத்திற்கு ஏற்ப பார்த்தாலும் கூட கல்வாரி சிலுவையிலே மக்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து தியாகம் செய்து ஆட்சி செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகிய அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த இலக்கணத்திற்கு ஏற்றார் போல இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளாக நம்ம எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகிற ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் திருவிழா எடுப்பது, கிறிஸ்து அரசர் என்று திருவிழா எடுப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இரண்டும் ஆட்சிகள் தான், ஆனால் இரண்டும் வேறு வேறாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். கடலுப்பும் கற்பூரமும் பார்ப்பதற்கு நிறத்திலே ஒன்றாக இருக்கின்றன. ஒன்று கரிக்கிறது, இன்னொன்று கசக்கிறது. கரும்பும் வேம்பும் ஒரே இடத்தில் பயிராகின்றன. ஒன்று இனிக்கிறது, இன்னொன்று கசக்கிறது. நத்தையும் சிப்பியும் ஒரே தண்ணீரில் இருக்கிறன. ஒன்றிலே முத்து இருக்கிறது, இன்னொன்றில் எதுவும் இருப்பது கிடையாது. இரண்டும் ஆட்சிகள் தான், ஆனால் வேறு வேறு. கிறிஸ்துவின் ஆட்சியிலே அன்புக்கு முதலிடம், உலகத்தின் ஆட்சியிலே ஆணவத்திற்கு முதலிடம், சுயநலத்திற்கு முதலிடம். இங்கே தாழ்ச்சிக்கு முதலிடம், இங்கே அகங்காரத்திற்கு முதலிடம். இங்கே மன்னிப்புக்கு முதலிடம், இங்கே பழி வாங்குவதற்கு முதலிடம். இங்கே இரக்கத்திற்கு முதலிடம், இங்கே அரக்கத்தனத்திற்கு முதலிடம். இங்கே சுயநலத்திற்கு இடம் கிடையாது, தன்னலத்திற்கு இடம் கிடையாது.
எல்லாமே மக்களுக்காக என்று சொல்லி தன்னையே தியாகம் செய்கின்ற அரசு. ஆனால் அங்கே ஆப்போசிட்டான ஒரு அரசை நாம் பார்க்கிறோம். அன்பு, பரிவு, பாசம், ஈவு, இரக்கம், கருணை இவையெல்லாம் இருக்கின்ற அரசுதான் ஆண்டவர் இயேசுவின் அரசு. மனித நேயம் நிறைந்த அரசுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய அரசு. இதயத்திலிருந்து தன்னுடைய அன்பையெல்லாம் கொட்டி செய்வதுதான் இயேசுவின் ஆட்சி. ஆனால் உலகத்தின் ஆட்சி அப்படிப்பட்டதல்ல. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழி, இரத்தத்திற்கு இரத்தம். மனிதர்களை மனிதர்களாக மதிப்பது கிடையாது. மிருகத்தனமாக நடத்துகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். புழு பூச்சிகளைப் போல மக்கள் தெருக்களிலே செத்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். தன்னலம் உயர்ந்து நிற்கிறது, சுயநலம் கொடிபிடித்து நிற்கிறது, பிறர் நலம் என்பது சாகடிக்கப்படுகிறது. மனித சமுதாயம் இருக்கும் இடம் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு இருக்கிறது. மனதிலே இருக்க வேண்டிய இந்த அன்பு, பாசம், அப்படிப்பட்ட சாதாரண மனித பண்புகள் இன்றைக்கு மக்களிடையே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. நகர்ப்புறங்களிலே இதயங்களை உடைய மனிதர்களும் வாழவில்லை, மாறாக இரும்பும் பிளாஸ்டிக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறன என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டும்தான் இந்த சமுதாயத்திற்கும் இந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் உண்மையான, உயிருள்ள, பிறர் நலம் நிறைந்த அரசனாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் வாழ வைக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாடு என்றால், ஒரு அரசன் என்றால் ஒரு நாடு இருக்கும். அந்த நாட்டுக்கு எல்லைகள் இருக்கும். அந்த எல்லைக்கு உட்பட்ட மக்கள் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய அரசு அப்படிப்பட்டது அல்ல. அதற்கு எல்லைகள் இல்லை. அதற்கு எந்த விதமான கோடுகளும் இல்லை. எல்லைகளை தாண்டிய அன்புதான் ஆண்டவர் இயேசுனுடைய அரசு. அவரை சுற்றி பாதுகாப்பு கொடுப்பதற்கு படை வீரர்கள் இல்லை, பணி பெண்கள் இல்லை, அந்த புறத்திலே ஆட்கள் இல்லை, அவரை பாதுகாப்பதற்காக வேறு எதுவுமே இல்லை. அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அரசாக அவருடைய அரசு இருக்கிறது. தாழ்ச்சியின் அரசாக, அன்பின் அரசாக, அன்பால் உலக மக்களை கொள்ளை கொள்கிற ஒரு அரசாக இருக்கிறது. ஆகையால் தான் எல்லையில்லாத ஒரு அரசாக, அதையெல்லாம் தாண்டிய ஒரு அரசாக ஆண்டவர் இயேசுவின் அரசு இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அரசர் இந்த உலகத்தில் தன்னையே மக்களுக்காக தந்திருக்கிறார்? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசுவை தவிர வானகத்திலிருந்து இந்த மண்ணுக்கு வந்தவர், மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தவர், மனிதனுடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனைகளிலும் பங்கு கொண்டவர், மக்களோடு மக்களாக இருந்து நம் மக்களுக்காக தன்னையே தியாகம் செய்தவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டும்தானே. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டும்தானே. நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளை நான் அறிவேன், என் ஆடுகளுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன், பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்வேன், நீர் நிறைந்த அருவிக்கு கொண்டு போய் அவர்களில் தாகத்தை தணிப்பேன், தலைக்கு எண்ணெய் பூசி அவர்களை அபிஷேகம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு மட்டும்தானே. உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், உலக முடிவுவரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தைரியத்தை கொடுத்தவர் அந்த ஆண்டவர் இயேசு தானே. நம்ம எல்லோரும் ஒழிந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிற இந்த உலகத்தில் வாழ்க என்று சொல்லி நம்மை வாழ்த்துகின்றவர் அந்த ஆண்டவர் இயேசு ஒருவர் தானே. தோல்விகளால் துவண்டு போகின்ற போது நமக்கு வெற்றியை தருகின்றவர் அந்த ஆண்டவர் இயேசு ஒருவர் தானே. அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும் என்று சொல்லி நாம் அடிக்கடி பாடுகிறோம். மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா என்று அடிக்கடி நாம் பாடுகிறோம். இந்த நேரங்களில் எல்லாம் நமக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருப்பவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டும்தானே. ஆகிய அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தின் வார்த்தைகள் நமக்கு தெரியும். வானமும் பூமியும் அழிந்து போகலாம், ஆனால் என் வார்த்தைகளிலே ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ அழியாது என்று சொன்ன ஆண்டவர் தான் என்றைக்கும் நம் இதயங்களிலும் இல்லங்களிலும் ஆட்சி செய்ய வேண்டும். With him I am a hero, without him I am a zero. பவுலடிகர் அழகாக சொன்னார், ஆண்டவன் இயேசுவுக்கு முன்னால்
இந்த உலகம் முழுவதும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி, அவர் பார்க்காத ஆட்சிகளா, அவர் படிக்காத படிப்பா, அவர் செய்யாத செயல்களா? புறவினத்தாரின் அப்போஸ்தலராக இருந்தவர் ஆண்டவரை கண்டுகொண்டார். அவர்தான் உண்மையான கடவுள், உயிருள்ள கடவுள், மக்களுக்காக தன்னை பலி கொடுக்கிற கடவுள் என்று கண்டுகொண்டார். ஆகையால் தான் அவரால் அதை சொல்ல முடிந்தது. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார், அவர் என்னில் ஆட்சி செய்கிறார், அவருடைய அரசாட்சிக்கு முடிவே இராது. ஆகையால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் இந்த ஆட்சியை பற்றி மிக சிறப்பான முறையில் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில், இந்த உலகத்தின் ஆட்சிகளை நம்பி நாம் அழிந்து போகக்கூடாது. இந்த அதிகார வர்க்கத்தை நம்பி அழிந்து போகக்கூடாது. ஏமாற்று வேலைகளிலும் சித்து வேலைகளிலும் இறங்கி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. இன்றைக்கு நமக்கு தெரியும் உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஒவ்வொருவரும் தங்களுடைய சாம்ராஜ்யங்களை பெரிதாக்கிக் கொள்வதற்காக ஆசைப்படுகிறார்கள். அதற்காக மனசாட்சியின்றி எதையும் செய்ய தயாராகவும் இருக்கிறார்கள். ஏழைகளையும் மற்றவர்களையும் நசுக்கி பொசுக்கி அவருடைய வியர்வையிலே இரத்தத்திலே தங்களுடைய குடும்பங்களை கட்டுவதற்கு ஆசைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில், இந்த புச்சாண்டி காட்டுகிறவர்களுக்கெல்லாம், பொய் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம், பொய் தலைவர்களுக்கெல்லாம் நாம் ஒருபோதும் செவிமடுக்காமல் ஆண்டவன் இயேசுவை மட்டுமே கெட்டியாக பற்றி கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏழைகள் எளியவர்கள், வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களிலே சிக்கி தவிப்பவர்கள், துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறவர்கள், அன்றாடம் பசி பட்டினியிலே கிடப்பவர்கள், ஒட்டிய வயிறு, குழி விழுந்த கண்கள், நிர்வாணம், இவற்றில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இவர்களை தேடித்தானே ஆண்டவர் இயேசு வந்தார். எங்கெல்லாம் நோயாளிகள் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தொட்டு குணப்படுத்தியவர் அவர்தானே. எங்கெல்லாம் மக்கள் ஆயிரம் ஆடுகள் போல் தவித்து கிடந்ததை பார்த்து அவர்கள் மேல் பரிவு கொண்டவர் அவர் மட்டும்தானே. இன்றைக்கு எந்த தலைவர்கள் அதை செய்கிறார்கள்? ஆகையால் இன்றைக்கு பணபலமும் ஆட்சி பலமும் அதிகார பலமும் அகங்காரமும் ஆணவமும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களுக்கு நாம் ஒருபோதும் அடிமைகளாக கூடாது. மாறாக ஆண்டவன் இயேசு ஒருவரே என் குடும்பத்தின் அரசர், என் தனிப்பட்ட வாழ்வின் அரசர், என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கின்றவர் என்ற ஒரு மனப்பான்மையோடு நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்று நாம் கத்தினால் மட்டும் போதாது. இயேசுவினுடைய அன்பு, பாசம், ஈவு, இரக்கம், கருணை இவற்றையெல்லாம் வாழ்வில் கடைபிடித்து எங்கெல்லாம் அமைதி இல்லையோ அங்கே அமைதியை கொண்டு வருபவர்களாக, எங்கெல்லாம் அன்பு இல்லையோ அங்கே அன்பை கொண்டு வருபவர்களாக, எங்கெல்லாம் சண்டைகளும் சச்சரவுகளும் போர்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறனவோ அங்கெல்லாம் ஒற்றுமையையும் அமைதியும் கொண்டு வருபவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகிறோம். சிறப்பாக இந்த நாளில் அன்பார்ந்தவர்களே, ஒரு குற்றவாளி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். அவன் செய்த குற்றங்கள் ஏராளம். கொலைகள், கற்பழிப்புகள், இப்படி எல்லா காரியங்களையும் அவன் செய்திருக்கிறான். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மரண தண்டனை விதிக்கப்பட்டு இன்னும் 2-3 மணி நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த ஜெயிலர் அங்கே வந்து அவனை பார்த்து சொல்கிறார், தம்பி, உனக்கு விடுதலை கிடைத்து விட்டது, நீ வீட்டுக்கு போய் என்று சொல்லி. அப்போது அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஐயா, எனக்கு எப்படி விடுதலை? நான் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருக்கிறேன், எவ்வளவு பெரிய குற்றங்களை செய்திருக்கிறேன், எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்போது அந்த சிறைச்சாலை அதிகாரி அவனை வெளியிலே தூக்கி கொண்டு போய் உயர்ந்த ஒரு மலையை காட்டுகிறார். தம்பி, இந்த மலையை பார், அங்கே 3 சிலுவைகள் இருக்கின்றன. 2 சிலுவைகளிலே 2 கல்வர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நடுவிலே இருக்கிற சிலுவையில் நீ தொங்க வேண்டி இருந்தது. ஆனால் உனக்கு பதிலாக வேறொருவர் ஏற்கனவே அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் நீ வீட்டுக்கு போகலாம் என்று சொல்கிறான். ஆம் அன்பார்ந்தவர்களே, பரபாஸ் என்ற கல்வன் தொங்க வேண்டிய இடத்திலே ஆண்டவர் இயேசு தொங்கினார். பாவிகளாகிய நீங்களும் நானும் தொங்க வேண்டிய இடத்திலே ஆண்டவர் இயேசு தொங்கினார். நம் கையை வைத்து அழுத்தப்பட வேண்டிய முள்முடி இயேசுவின் தலையை பதம் பார்த்தது. நம்முடைய கைகளிலே அறையப்பட வேண்டிய ஆணிகள்
இயேசுவின் கரங்களில் அறையப்பட்டன. நம்முடைய விழாவிலே குத்தி திறக்க வேண்டிய ஈட்டி இயேசுடைய விழாவை குத்தி திறந்தது. நம்முடைய கால்களிலே அறையப்பட வேண்டிய ஆணிகள் இயேசுடைய கால்களிலே அறையப்பட்டன. பகைவனை அன்பு செய் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு தன்னுடைய பகைவனுக்காகவும் தன்னுடைய உயிரை கல்வாரி சிலுவையில் தியாகம் செய்துவிட்டு போவதை பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். நல்ல கள்வன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நீர் அரசு உரிமையோடு வரும்போது என்னையும் நினைவு கூறும் என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவன் சொல்கிறார், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி அவன் அவரை அரசராக கண்டு கொண்டான். உண்மையான கடவுளாக கண்டு கொண்டான். உயிருள்ள தெய்வமாக கண்டு கொண்டான். அவன் மீட்பும் இரட்சணியமும் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு இந்த ஆண்டவனை நம்முடைய அரசனாக ஏற்றுக்கொள்ள போகிறோமா? அல்லது அவனை சிலுவையில் அறையும் பரபாசே வேண்டும், பரபாசே வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு கத்தினார்களே அந்த மக்கள், கள்வனாக, அயோக்கியனாக, திருடனாக, கொலையாளியாக, எல்லா விதமான குற்றங்களையும் செய்த அந்த அயோக்கியனை நாம் நம் தலைவராக, ஆண்டவராக, அரசராக ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா? அல்லது நமக்காக தன்னையே தியாகம் செய்த 24 மணி நேரமும் தேவ நற்கரணியிலே நமக்காக எழுந்தருளி தன்னுடைய அன்பையெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவனை ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா? இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவனை நம்முடைய அன்பு தெய்வமாக, அரசனாக ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா? நம் குடும்பங்கள் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறன சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, இயேசுவே ஆண்டவர், அவருடைய அரசு வர வேண்டும். தினந்தோறும் நாம் அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறோம். பரலோக மந்திரத்தை ஜெபிக்கும் போதெல்லாம் உம்முடைய அரசு வருக, உம்முடைய ராஜ்யம் வருக என்று சொல்கிறோம். எங்கெல்லாம் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு அரசராக ஆட்சி செய்கிறார். நம் இதயங்களிலும், இல்லங்களிலும், நம்முடைய திரு அவையிலும், இந்த சமுதாயத்திலும் அவருடைய ஆட்சி மலர வேண்டும். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் உருவாக வேண்டும் என்று சொல்லி அவர் கண்ட கனவு நனவாக வேண்டும். அந்த நாளுக்காக நாம் சிறப்பாக இந்த நாளில் ஜெபிப்போம். இப்போது எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இப்போது நாம் எல்லோரும் நம்முடைய மன்றாட்டுக்களையும் தேவைகளையும் விண்ணப்பங்களையும்
ஆண்டவருடைய பாதங்களுக்கு கொண்டு வருவோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர், மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானா? சாதாரண உங்கள் தந்தைமார்களே உங்களுக்கு நல்லதை கொடுப்பதற்கு அறிவார்கள். ஆனால் வானகத் தந்தை தன்னை நோக்கி ஜெபிக்கின்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை எந்த அளவுக்கு கொடுப்பார் என்று நாம் வாசிக்கிறோமே. வானத்து பறவைகளையும் வயல்வெளி மலர்களையும் பாதுகாக்கிற கடவுள் நம் குடும்பங்களையும் பாதுகாத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்பின் நிறைவா, எம் திருவை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் உமது மகன் இயேசு கிறிஸ்து கட்டியெழுப்பிய நீதியுள்ள அரசு திரு அவையிலும் நாட்டிலும் வீட்டிலும் மலர உழைக்கவும், தங்களின் பணியிலும் வாழ்விலும் இயேசுவை பிரதிபலிக்கும் சீரத்துவ வாழ்வு வாழ்ந்திட இறைவனை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் கதிரவனே எம் இறைவா, உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் தழைக்க உழைப்பார்கள் என்று நாங்கள் தேர்ந்தெடுத்த எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட மகத்தான பணியை நல்ல முறையில் செய்ய நிறைந்த ஞானமும் என்றும் மக்களின் நல்வாழ்வை முன்னிலைமைப்படுத்தி உண்மையுடன் உழைக்கும் வரம் தர இறைவனை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றி வீரராம் எம் இறைவா, நோயுற்றோர், சிறையில் தவிப்போர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், நம்பிக்கை இழந்தோர் என பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்து வாழ்வை முன்னெடுத்து செல்ல முடியாமல் தவிக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். இறைவா, நீரே இவர்களுக்கு நம்பிக்கையாக, நலம் தரும் மருந்தாக, உடன் பயணிக்கும் தோழனாக இருந்து வழிநடத்த இறைவனை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, நீதிக்காகவும் சமுதாய மாற்றத்திற்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடும் அனைத்து சமூக நலவிரும்பிகளுக்காக ஜெபிக்கிறோம். இறைவா, இவர்களின் தியாகம் நிறைந்த பணிக்கு நற்பலன் கிடைத்திடவும், சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டுள்ள மானுடத்தை இனம் கண்டு அவர்களின் உரிமைக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் தொடர்ந்து உழைக்கும் வரம் தர இறைவனை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவரும் உமது அரசாட்சியில் நம்பிக்கை கொண்டு தங்களின் பணியை தொடர்ந்து செய்திட ஆற்றல் தர வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா, கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா, எங்கள் மெய்பொருளாவி அனைத்தையும் உமக்கே
கையளிக்கின்றேன் இறைவா, கையளிக்கின்றேன் இறைவா, எந்த மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் கொடுக்கும் பலி இல்லாமல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை தயவுடன் ஏற்றருளும். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் ஒரே திருமகனே கொடுத்த அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருட்பொழிவு செய்தார். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தின் மேல் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புக்கள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலவும் ஆட்சியாகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறு உணவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வாழவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திறவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் என ஆயர்கள், குருமரபுக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன சகலரையும் நினைவு கூர்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். இங்கே கூடியிருக்கும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். உம்முடைய கன்னித்தாய் மரியாள், உம்முடைய அப்போஸ்தலர்கள், புனிதர்கள், வேத சாட்சிகள், எங்கள் பாதுகாவலர் புனித தோமையார், இவர்களுடைய பரிந்துரையாலும் வேண்டுதலாலும் நாங்கள் இந்த மண் உலகிலே உம்முடைய மந்தையின் ஆடுகளாய் வாழ்ந்து ஒரு நாள் உம்முடைய வானக ராஜ்யத்தில் வந்து சேர வரம் தர வேண்டுமென உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த மண்ணில் வர வேண்டும். நடந்து கொண்டிருக்கிற அனைத்து அக்கிரமங்களும் அநியாயங்களும் ஒழிய வேண்டும். சண்டை சச்சரவுகள் நிறுத்தப்பட வேண்டும். உண்மையான சகோதர பாசம் நிறைந்த, மனித நேயம் நிறைந்த மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லி வானக தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அனைத்து தீமையிலிருந்தும் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியையும் சமாதானத்தையும் தந்தருளும். எங்களை சுற்றிலும் இருக்கிற தீய சக்திகள், தீய ஆவிகள், மற்றவருடைய சூழ்ச்சி, பொறாமைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன தேவனே, எங்களுக்கு உம்முடைய தெய்வீக சமாதானத்தை கொடுத்தருளும். தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன் உறைவிடத்தை நெருங்காது. ஏனெனில் உன்னை குறித்து என் காவல் தூதருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தேவனே, எங்களை சுற்றிலும் எப்போதும் உடைய காவல் சமணசுக்கள் பாதுகாவலாக இருக்க செய்தருளும். ஏமாற்றுக்காரர்கள் பின்னால் நாங்கள் போகாமல் இருக்க அருள் தாரும். இந்த உலகத்தின் எந்த சக்தியையும்
எங்கள் குடும்பத்திலும் எங்கள் இதயத்திலும் குடிகொள்ள வைக்காமல் பார்த்துக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். உலகம் போகிற போக்கில் நாங்கள் போகாமல் வித்தியாசமாய் வாழ எங்களுக்கு அருள் தாரும். இந்த உலகத்தில் நீர் எதற்கும் ஆசைப்படவில்லை. பெரிய அரியணையின் மீது அமர வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. அரசனாக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. எல்லாரையும் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. கொடுங்கோல் அரசனாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. மாறாக எல்லாவற்றையும் துறந்து சாதாரண ஒரு மனிதனாக பணிவிடை செய்கின்ற ஆண்டவனாக நீர் இருந்தீர். பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை புரியவும் பல பேருடைய மீட்புக்கு விலையாக தன்னையே கொடுக்கவும் நீர் வந்தீர். என்னுடைய நாட்டு தலைவர்களும் நாங்களும் பணிவிடை செய்பவர்களாக, பாதங்களை கழுவுபவர்களாக இருக்க அருள் தாரும். அடக்கு முறைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு வாழ அருள் தாரும். எங்கள் குடும்பங்களிலே, குறிப்பாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக திருப்பலியில் பங்கேற்கின்ற கோடிக்கணக்கான மக்கள் அன்பும் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். ஆண்டவருடைய நிறைவான அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு தரும் தெய்வீக அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகிற்கெல்லாம் அரசராக இருக்கின்ற உயிருள்ள ஆண்டவர். இவருடைய திருவிருந்தில் பங்கேற்று இவருடைய மந்தையின் ஆடுகளாயிருக்க அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே. வானின்று இறங்கிய உணவு நாளின்றி ஆவலாய் உண்பவர் ஆன்ம வாழ்வை கண்டிடுவே. வானின்று இறங்கிய உணவு நாளின்றி ஆவலாய் உண்பவர் ஆன்ம வாழ்வை கண்டிடுவே. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, போற்றி துதித்து பாடிடுவோம்.
துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமலராஜனே. அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் முழந்தால் படியிட்டு இயேசுனுடைய ராஜ்யம் நம்முடைய குடும்பங்களில் வர வேண்டும் என்று சொல்லி நாம் உருக்கமாக ஜெபிப்போம். உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களும் இயேசுவின் திரு இதயத்தை தங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் அனைவரும் கரம் கூப்பி உருக்கமுடன் மன்றாடுவோம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவீராக. உலகெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திரு இதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகாவரும் தரமுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றும் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், வழிபாடு நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.